இந்த வருஷம் குரு பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கு தகுந்த மாதிரி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், வருமானங்கள் கூடுமா? ஏன்னா சுப பலன் நடக்கிறதுக்கு குரு ரொம்ப முக்கியம். குரு மாறப்போகிறார், உச்சம் பெறப்போகிறார். அதுலேயும் உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அப்போ அதிக வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், செய்கிற தொழிலில் மேன்மை, இடமாற்றம், தொழில் மாற்றம், வாகன மாற்றம், புதுசாக வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன் சார், ரெக்கக்னேஷனே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரெக்கக்னேஷன் கிடைக்கும். நல்ல உத்தியோகம் மாற்றம், அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம், கெட்டி மேளம் கொட்டும். திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு தட்டி போயிடுச்சு இல்லையா? ஏதோ ஜாதகத்தில் ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், பித்ரு தோஷம்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த வருஷம் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. திருமணம் நடந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். வீடு கிடைக்குமா சார், வாகனங்கள் வாங்கலாமா? நான் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கேனே, அந்த ஃப்ளாட்டை கொடுத்துட்டு நான் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்க முடியுமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர், இப்படி எல்லா ஊருக்கும் நீங்கள் போகலாம். சனீஸ்வரர் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்காரு. 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கே சார்னா உங்கள் ஜாதகத்தில் இது 2வது சுற்றா, அது என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். 7.5 சனினாலே நிறைய சங்கடங்கள் தருவார் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறோம். சங்கடங்கள் மட்டும் இல்லை, ஒரு அனுபவத்தை கொடுப்பார். அது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அனுபவம் தான் மிகப்பெரிய பதவியை தரப்போகிறார். ஆகவே அந்த அனுபவத்தை நிதானமாக, பொறுமையாக, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல், நம்ம வேலை என்னவோ அதை பார்த்து நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்து சிந்தனையை சிதற விடாமல் நல்லா உழைச்சி முன்னுக்கு வந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஆண்டு வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், திருமணம் செய்யலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல மார்க் வரும். நல்ல ரிசர்ச் பண்ணுற மாதிரியோ, மேற்படிப்புக்காகவோ வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிக்கலாம். இப்படி எல்லா விஷயம் செய்கிறவங்களுக்கு தொழில் எப்படி சார் இருக்கும்? நல்லாயிருக்கும். கடன் தீருமா? நான் ஏற்கனவே வாங்கின கடன்லாம் இஎம்ஐலாம் நிறைய இருக்கே, அதெல்லாம் போயிடுமா சார்னா தாராளமாக தீரும். காலையில் இன்றைக்கி 8:35க்கு தமிழ் வருடம் பிறக்குது. இந்த 8:35 இருந்து என்னதான் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் புதிய வாழ்க்கை, புதிய பயணம் அப்படின்னு அற்புதமான பலன்களாக நடக்கும். மருத்துவ செலவு குறையும். நிறைய நேரம் வேலை செய்ய போகிறீங்க, அப்போ நிறைய நேரம் வேலை செஞ்சால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அற்புதமான வருமானம் வரும். அதனால் வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், மன நிம்மதியான ஊர் உலகத்துக்கு எல்லாம் போயிட்டு வரலாம். வெளிநாட்டு பயணம் உண்டு. அதே நேரத்தில் உள்நாட்டிலையும் நீங்கள் சுற்றுலா போகிறதுக்காக சொந்தக்கார வீட்டுக்கு போகிறது, அப்படி இப்படின்னு எல்லா காரியம் சித்திக்கும். மொத்தத்தில் இந்த வருஷம் பராபவ வருஷம் சுபமான வருஷமாக இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு சுப பலன் அதிகமாக கிடைக்கணும் சார், அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். நிறைய கோவில் எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் இப்போ சொல்ல போகிற கோவிலும் சரி, பரிகாரம் சரி, இது வரைக்கும் எந்த கோவில்லையும், எந்த டிவிலையும், யூடியூப்லேயும் வராத ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம சென்னைக்கு பக்கத்துலேயே பொன்னேரின்னு ஒரு கிராமம் தெரியுமா உங்களுக்கு? தான் ஆண்டார்குப்பம் அப்படின்னு அங்கே ஒரு சின்ன கிராமம். அங்கே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அப்படின்னு இருக்குது. சிறுவாரூருக்கு பக்கத்துலேயே ரொம்ப அற்புதமான கோவில். அங்கே எவ்வளோ ஜனங்க இருக்காங்க இல்லையா, இங்கே ரஷ்யா இருக்காது. அதனால தான் எளிமையான பரிகாரம் அந்த கோவிலில் போய் நீங்கள் செய்யலாம். நல்ல செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் போகலாம். சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, ஆண்டார்குப்பம் எழுதி வச்சிங்க, பொன்னேரிக்கு பக்கத்தில். அந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு மேஷராசிக்காரர்கள் வஸ்திர தானம் செஞ்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபட்டிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த சுவாமி கோவிலில் ஒரு மிகப்பெரிய அதிசயம், சுவாமிக்கு எதிர்த்த மாதிரியே பிரம்மா இருக்கிறார். பிரம்மாவனுடைய சிலாமூர்த்தியாக இங்கே அருள் பாரித்து கொண்டு இருக்கிறார். பிரணவ ரூபமாக சுவாமியை கேள்வி கேட்கும்போது அந்த பிரணவத்துக்கு பதில் சொல்லும்போது அவங்க இருவரும் வாதாடிய தலம்தான் இந்த தலம். பொன்னேரிக்கு பக்கத்தில் ஆண்டார்குப்பம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு இதை செஞ்சு பாருங்கள்.
சுப பலன் அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.